இப்போ கோவையிலிருந்து செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, இப்போ கோவையில் இருக்கக்கூடிய இந்த தொழில்துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த பட்ஜெட் ஓரியன்டா ஜிஎஸ்டி சார்ந்து என்னென்ன விஷயங்களை கேட்கிறாங்க? காயத்ரி, தமிழகத்தில் தொழில் மண்டலமாக மேற்கு மண்டலம் இருந்து வருகிறது. இதில் முக்கியமான ஒரு இடத்தில் கோவை இருந்து வருகிறது. கோவையை பொறுத்தவரை பஞ்சாலைகள் மற்றும் சிறு குறு தொழில்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. குறிப்பாக சிறு குறு தொழில்களை பொறுத்தவரை பம்ப்செட் உட்பட பல்வேறு தொழில்களுக்கு இருக்கக்கூடிய 18% ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்பது நீண்ட காலமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு பட்ஜெட்டின் பொழுதும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த முறையும் அதே கோரிக்கையினை சிறு குறு தொழில் முனைவோர் மத்திய அரசிடம் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜாப் ஆர்டர்களுக்கு 5%, உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 12% மட்டுமே ஜிஎஸ்டி வரியானது இருக்க வேண்டும், அதற்கு அதிகமாக இருக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைய பட்ஜெட்டில் அது தொடர்பான தகவல்கள் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் கோவையில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோர் காத்திருக்கிறார்கள். அதே போல பஞ்சாலை தொழில் ஒரு முக்கியமான தொழில். இந்த கோவையை பொறுத்தவரை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமான ஒரு துறையாக இருந்து வரக்கூடிய அந்த பஞ்சாலை துறையில் பஞ்சு விலையானது நிலையற்ற ஒரு தன்மையுடன் இருப்பது ஒரு மிக பெரும் சிக்கலாக இருந்து வரக்கூடிய நிலையில் பஞ்சு இறக்குமதிக்கான வரியை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை கோவையில் இருக்கக்கூடிய பெரிய பஞ்சாலைகள் மற்றும் சிறிய அளவிலான பஞ்சாலைகள் என அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய பஞ்சாலை தொடர்பான நபர்களும் மத்திய அரசுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இறக்குமதி வரி 11% வரியானது விதிக்கப்படுகிறது. அந்த இறக்குமதி வரி 11% ரத்து செய்யும் பொழுது பருத்தி தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். அப்படி தொடர்ச்சியாக பருத்தி கிடைக்கக்கூடிய சூழலில் இங்கு அந்த பஞ்சாலை தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல்கள் மாறிவிடும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இதை தவிர பொள்ளாச்சியை பொறுத்தவரை காயர் தொழில், தென்னை நார் சார்ந்த தொழில்கள் அதிகமாக இருக்கிறது. ஆண்டிற்கு சுமார் 1000 கோடி வரை இந்த பருத்தி, அந்த தேங்காய் நார் தொடர்பான பொருட்கள், அதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கு மானியம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையும் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய தென்னை நார் தொடர்பான தொழில் முனைவோர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதை தவிர்த்து திருப்பூர் பொறுத்தவரை பின்னலாடை இந்தியாவினுடைய டாலர் சிட்டி என அழைக்கப்படக்கூடிய திருப்பூர் நகரில் ஆண்டிற்கு 70,000 கோடி வரை, உள்நாடு உற்பத்திக்கு 35,000 கோடி, வெளிநாடு ஏற்றுமதிக்கு 35,000 கோடி என மொத்தம் 70,000 கோடிக்கு அதிகமாக ஒவ்வொரு ஆண்டும் உற்பத்தியானது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது உருவாகியிருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பமான ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதற்காக தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு என நிதி ஒதுக்கிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையும் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர் சங்கத்தினர் மத்திய அரசுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான அறிவிப்புகள் இன்றைய தினம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி குருசாமி, விவரங்களை வழங்கியமைக்காக. இந்த அமர்வில் நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்பாக மேலும் 2 சிறப்பு விருந்தினர்